திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் மனமொழி மெய்களால் வணங்குகிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலிய அமுதர், மரு புருடோத்தம சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிகீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய் உணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிர அடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. அடுத்து திருக்கதவம் அடைதல். சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனையும் புவனம் உய்ய, இருட்கடவுண்டவ அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அருமை சிவபெருமான். அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்கள்.
வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீராள் அருமாள் ஒற்று பின்னை நீர் அம்மாழிங்கு அறற்றாதே திருமாமணி சே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. சுற்றம்பலம். அருமை அருமை சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. திருப்பள்ளி எழுச்சி. அருணன்கின்றீரன் திசை அணுகினன் இருள் போய் அருணன்கின்றீரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரம தன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. நமசிவாய. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம் சிவபெருமான் சிவசிவ. அடுத்து பெரும்புல்லர் காலை மூழ்கி பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்மா வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராயி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராயி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கருமினில் கட்டி போல்வா கடவுள் வீரட்டனர விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கருமினில் கட்டி போல்வா கடவுள் வீரட்டனரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவபெருமான் சிவசிவா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் வடதிருமுல்லை வாயில் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற
தலமாக இருக்கக்கூடிய அந்த தலத்திலிருந்து முதல் பாடலும் கடைசி பாடலும். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருவோம் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் திருவோம் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோம் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தும் ஓடியும் உரைப்பனாய் திரிவே முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரைதரு பூனல் சூழ் திருமுல்லை வாயில் திரைதரு பூனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலைவோர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலைவோர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்பும் நடலையும் இன்றி நண்ணுவர் விண்ணவர் கரசே உரைதரு மாலைவோர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நண்ணுவர் பின்னவர் கரசே எம்பெருமான் அருள்தரும் அருள்மிகு கொடியுடை நாயகி உடனாகிய அருள்மிகு மாசிலா மணீஸ்வரர் திருவடிகளே சரணம் சரணம் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திர நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். இப்படி சிந்திப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு களத்தை அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் இந்த அதிகாலை பொழுதிலே ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய இது ஒரு அற்புதமான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த திருவருளாகிய எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் பிறந்து மொழிபெயன்று இது இன்னதென்று சுட்டி இதுதான் தாய் இதுதான் தந்தை
இவர்தான் காரிய குரு, இவர்தான் காரண குரு, இவருக்கு அப்புறம் இந்த உலகம் அப்படின்னு நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருவர்களுக்கும், இந்த உலகம் பொய், பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி என்று காரிய குருவாக காரண குருவாக வந்து பிறகு சிவகுருவாக வந்து நம்முடைய புருவ நடுவாம் புருவ பூட்டாம் அந்த பூட்டை திறப்பதற்குண்டான வழியை சொல்லி அந்த குருநாதர் நம்ம எல்லாம் திருவடியிலே சேர்த்திருக்கிறாரே, அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து, குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அது யாராக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட அவதாரமாக இருந்தாலும் உபதேசம் பெற்றுதான் ஆக வேண்டும். அது கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் சரி, ராம அவதாரமாக இருந்தாலும் சரி, அது கூர்ம அவதாரமாக இருந்தாலும் சரி, எந்த அவதாரம் எடுத்தாலும் உலக நன்மையின் பொருட்டு எம்பெருமான் அனுப்பிய அவதாரங்கள் அத்தனையும் சரி, இந்த உலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உபதேசம் பெற வேண்டும். அதுதான் குருவருள். குருவிடமிருந்து உபதேசம் பெற்றால் மட்டுமே உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மை. அப்போ யாராக இருந்தாலும் பூமிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சுழற்சியில குருநாதருக்கு கட்டுப்பட வேண்டும். அப்ப குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. ஒரு நல்ல குருநாதர் அடிமை செய்ய மாட்டார், அடிமையாக வச்சிருக்க மாட்டார். ஒரு நல்ல குருநாதர் பக்குவம் கொடுப்பார். இந்த உடலை பக்குவப்படுத்தி, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனத்தை பக்குவப்படுத்தி, அதற்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய உயிரை பக்குவப்படுத்தி, அந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பசு அறிவை பக்குவப்படுத்தி, அதுனா உயிரை பக்குவப்படுத்தி, அந்த பசுவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பதியிடம் கொண்டு சேர்ப்பார். ஆக பதிஞானம் பெறுவதற்கே நாம் இந்த பாரினில் அவதரித்திருக்கிறோம். ஆனா வந்த நோக்கத்தை நாம் மறந்து விட்டோம். வந்த வேலையை செய்யாம வேற வேலையை செய்து நம்முடைய வினையை பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். அவ்வளவுதான் ரகசியம். இதுதான் வந்த நோக்கம். என்னன்னா எம்பெருமானுடைய திருவடி அடையத்தான் வந்தோம். ஆனா நம்முடைய வினையினால், விதியின்மையினால், என் விதியின்மையினால் ஏங்கினேன்றார் இல்லையா? அது போல நம்முடைய விதியின்மையினால உண்மையை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம். அப்போ எது வந்து மறைத்திருக்கிறது என்று சொன்னால் ஆணவம் நம்மை மறைத்திருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடியை மறைத்த முதல் பொருள் இதுதான், ஆணவம். அதான் உடல். பிறகு அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய, சூட்சமாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய நாரணன் என்று சொல்லு நாராயணன், அவன் தான் மனம். இவனும் தன் மறைத்தல் தொழிலை எப்படி பண்ணிருக்கான்னா கர்மா மூலியமா நம்மளை மறைச்சிட்டான். நல்வினை தீவினை அடிப்படையில, கர்மா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம மறைத்து விட்டான். அடுத்து மாயை. இந்த மாயை என்ன செஞ்சதுன்னா இறைவனுடைய திருவடியை காட்ட விடாமல், இந்த உலகம்தான் மெய், உலகத்து பொருள்கள் எல்லாம் மெய், கண்டதுக்கெல்லாம் ஆசையை தூண்டி ஒரு மாயை உற்பத்தி செய்து நம்ம எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பிரித்த பெரும் பங்கு வகித்திருக்கிறது. கால ஓட்டத்தினாலே இந்த உடம்பாலையும் மனத்தாலையும் உயிராலையும் மயக்கத்தாலையும் ஏற்படக்கூடிய அத்தனையும் பொய் என்று கால ஓட்டத்தில் உணர்ந்து, இது சதமல்ல, இது சாசுவதம் அல்ல, இது சத்தியம் அல்ல, இது அசத்தியம், இது சத்தல்ல, இது அசத்து என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாழ்வியல் பாடங்கள் கொடுக்கின்ற துன்பங்களே ஆதாரமாக அமைகிறது. அப்போ எதனால் துன்பம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, நாம் போட்ட முடிச்சுக்களை நாம் தான் அவிழ்த்தாக வேண்டும். அவரவர் வினையை அவர்தான் அவிழ்த்தாக வேண்டும். அந்த வகையிலே பெருமானுடைய பெரும் கருணையினாலே, குருநாதருடைய அருளினாலே நம்முடைய உடலாகிய ஆணவத்திலிருந்து விடுதலை, நம்முடைய மனமாகிய நாராயணனிடமிருந்து விடுதலை, அடுத்து மாயையாகிய இந்த மாயா சக்தியிலிருந்து விடுதலை. இந்த மூன்று விடுதலையும் சாத்தியமாகும் பொழுது
ஒருவன் தன் அறிவு பெறுகிறான், தன் சுயத்தை அறிந்து கொள்கிறாள், ஒருத்தி சுயத்தை அறிந்து கொள்கிறாள், ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறான். தன்னை அறிந்து கொள்ளும் இந்த அறிவுக்கே உயிர் அறிவு என்று பெயர். இதை சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பசு அறிவு என்று சொல்லுகிறது. பதி, பசு, பாசம். இந்த பாசத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு உயிர் தன்னை தெரிந்து கொண்டு தன் தலைவனையும் தெரிந்து கொள்வதுதான் விடுதலை, முக்தி, மோட்சம். அந்த வகையிலே நமக்கு இத்தனை ரகசியங்களை நமக்கெல்லாம் கூறி, இதுதான் இந்த உலகத்தின் இயல்பு, இதுதான் இந்த உடலின் இயல்பு, இதுதான் இந்த மனத்தினுடைய இயல்பு, இதுதான் இந்த உயிர் மயக்கத்தினுடைய இயல்பு, இத்தனையும் கூறி நமக்கு அதிலிருந்து விடுதலை பெற்று தருபவர் தான் குருவர். அப்படிப்பட்ட குருவை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவருடைய சுவடுகள், பாதச் சுவடுகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு இந்த 3 இருள்களை, இந்த கார் இருள் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இருள்களையும் நாம் கடக்க வேண்டும். அப்படி கடந்தால் மட்டுமே தன்னை அறிந்து இன்புற முடியும் என்று சொல்லி இன்றைக்கு உண்டான பாடலுக்குள்ள நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே 11 பாடல்கள் நாம் சிந்தித்து விட்டோம். இன்றைக்கு 12வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு உண்டான பாடல் ஓவியமான உணர்வை அறிமின்கள் ஓவியமான உணர்வை அறிமின்கள் பாவிகளித்தின் பயனறிவாரில்லை தீவினையாமுடல் மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே ஓவியமான உணர்வை அறிமின்கள் பாவிகளித்தின் பயனறிவாரில்லை தீவினையாமுடல் மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே இனி பாடலை பதமாக பிரிச்சு பார்க்கலாம். ஓவியமான உணர்வை அறிமின்கள் பாவிகள் இத்தின் பயனறிவார் இல்லை தீவினையாம் உடல் மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே. ஓவியமான உணர்வை அறிமின்கள் பாவிகள் இத்தின் பயனறிவார் இல்லை தீவினையாம் உடல் மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே. இதுதான் பாடல். இப்ப பாடலுக்கு பொழிப்புரை தர்மயாதனம் பார்க்கலாமா? அவங்க என்ன விளக்கம். அடுத்து நம்முடைய யதார்த்த நடையில நமக்கு சிகாரம் சைவநெறி பாடசாலையில நம் சாமி திருமூல நாயனார் சுவாமிகள் என்ன நமக்கு உணர்த்துறாருன்னு பார்க்கலாம். இனி இந்த பொழிப்புரையை படிப்போம். தர்மயாதனத்து ஓவியம் போல உணர்வு அலைவர நிற்றிற்குரிய வழியை அறியுங்கள்.
ஓவியம் போல உணர்வு அலைவர நிற்றிற்குரிய வழியை அறியுங்கள். இவ்வுணர்வினால் காலத்தை வெல்வதாகிய பயன் விளைதலை முன்னை நல்வினை இல்லாதோர் அறிய மாட்டார். அதனால் அவர் வேறு உபாயங்களை தேடி அலைவர். இனி அவ்வழியாவது பந்தமாய் நிற்கும் வினை காரணமாக வந்த இவ்வுடலில் உள்ள சூரிய சந்திர அக்கினி மண்டலங்கள் மூன்றிற்கும் ஓர் இணைப்பாக பல தாமரை மலர்களில் ஊடுருவி நிற்கும் யோகத்திற்கு ஏதுவாகிய தண்டேயாம். இன்னும் ஒரு முறை படிச்சிடுறேன். புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். பெருமான் அருள் தரும் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். மீண்டும் முறை பொழிப்புரை பார்த்தலாம். ஓவியம் போல உணர்வு அலைவர நிற்றற்குரிய வழியை அறியுங்கள். இவ்வுணர்வினால் காலத்தை வெல்வதாகிய பயன் விளைதலை முன்னை நல்வினை இல்லாதோர் அறிய மாட்டார். அதனால் அவர் வேறு உபாயங்களை தேடி அலைவர். இனி அவ்வழியாவது பந்தமாய் நிற்கும் வினை காரணமாக வந்த இவ்வுடலில் உள்ள சூரிய சந்திர அக்னி மண்டலங்கள் மூன்றிற்கும் ஓர் இணைப்பாக பல தாமரை மலர்களில் ஊடுருவி நிற்கும் யோகத்திற்கு ஏதுவாகிய தண்டேயாம். இனி யதார்த்த உலகத்துல நமக்கு நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழக பார்க்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி நமக்கு சைவ நெறி பாடசாலையில் சிகாரம் சைவ நெறி பாடசாலையில திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓவியமான உணர்வை அறிமின்கள். இந்த ஆரம்ப கட்ட அன்பர்களுக்கு ஒரு செய்தி. நான் இப்பதான் சமயத்துக்குள்ள வந்தேன், இப்பதான் திருநீற்று நெறிக்குள்ள வந்தேன், இப்பதான் ருத்ராட்சமே போட்டிருக்கேன், இப்பதான் அஞ்செழுத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் கோவில்னா என்ன, அடியார்கள்னா என்னன்னு அப்படி வந்திருக்கவங்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். எவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகின்றானோ அவனை அறிந்து கொள்வதுதான் மறுபிறப்பு. அவனை தெரிந்து கொள்வதுதான் நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம். அப்படி தெரிந்து அவனுக்கு அடிமை செய்ய முயற்சி செய்கின்றோம் அல்லவா, அதுதான் முதல் முயற்சி. இறைவனை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை வேறு, இறைவனை தெரிந்து கொண்ட பிறகு இருக்கின்ற வாழ்க்கை வேறு. முன்னம் செய்த தவத்தினாலே இந்த மூணு பொருளும் நமக்கு மூணு முத்திரைகளும் நமக்கு வாய்க்கும். ருத்ராட்சம், திருநீரு, ஐந்தெழுத்து. இது மூணு கிடைச்சி ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வருவதற்கு நிச்சயம் ஒரு குருநாதர் தேவைப்படுகிறார். யாராவது ஒரு குருநாதர் வருவார். சரிக்கு ஒரு குருநாதர், அதாவது தொண்டுக்கு ஒரு குருநாதர் வருவார். பிறகு கிரியை பூசை செய்வதற்கு ஒரு குருநாதர் வருவார் சொல்லித்தர்றதுக்கு. பிறகு யோகத்தில் அமர்வதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு குருநாதர் வருவார். பிறகு ஞானத்தில் அமர்வதற்கு ஒரு குருநாதர் வருவார். சரிக்கு ஒரு குருநாதர் வருவார், கிரியைக்கு ஒரு குருநாதர் வருவார், யோகத்திற்கு ஒரு குருநாதர் வருவார், ஞானத்திற்கு ஒரு குருநாதர் வருவார். இப்படி மானுட சட்டை தாங்கி நம்முடைய அறியாமையாகிய இருளை போக்குவதற்கு சாமி இத்தனை மார்க்கங்களை கொண்டு எழுந்தருள்வார். அப்படி ஆரம்பகட்ட சாதகர்களுக்கு இத்தனை படிநிலைகளை இறைவன் நமக்கெல்லாம் கூட்டி வைத்திருக்கின்றான். அப்படி இந்த நெறிகளிலே 4 மார்க்கங்களிலே
எம்பெருமானுடைய திருவருளை பெற்று திருமூல நாயனாருடைய பாடல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யோக லட்சணங்களை திருமூலர் வகுத்து கொடுத்திருக்கிறார். அதான் இயமம். அதாவது அவனுக்கு ஆட்படுவது, மனம் திரும்புவது. அப்படி மனம் திரும்பிய ஒருவன் அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பது, பிறகு ஆசனத்தில் அமர்வது, பிறகு மூச்சாகி இறைவன் ஒருவன் இருக்கின்றான், நமக்கு மூச்சாக இருக்கின்றான் என்று உணர்ந்து மூச்சை அறிந்து கொள்ளுதல் பிராணாயாமம். அந்த மூச்சை தெரிந்து கொண்ட பிறகு அந்த மூச்சை உணவாக உட்கொள்ளக்கூடிய பயிற்சியை செய்வது பிரத்யாகாரம். பிறகு புருவ நடுவிலே தாரணை செய்வது, பிறகு எல்லாம் வல்ல இறைவனை தியானம் செய்வது, பிறகு எல்லாம் வல்ல இறைவனோடு சம ஆதி பெறுவது, சம ஆதியை பெறுவது. இதுதான் ஆரம்ப கட்ட சாதகர்கள் கடைபிடிக்க வேண்டிய கொள்கை. இந்த கொள்கைக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே இனி வரும் பாடல்கள் எல்லாமே இந்த இந்த உண்மைக்கு ஆட்பட்டவர்கள், இந்த சத்தியத்தை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அவனுக்கு ஆட்படாதவர்களுக்கு இது ஒரு செய்யுளாக மட்டுமே தெரியும். சிலாகித்து பேசக்கூடிய, பட்டிமன்றங்களில் பேசக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே தெரியும். அதனுடைய ஆழமாக அனுபவத்தின் கண் பார்க்கிற பார்வை கல்விமான்களுக்கு வராது. கல்விமான்கள் கர்ஜிப்பார்கள், கொக்கரிப்பார்கள், சிலாகித்து பேசுவார்கள். ஆனால் அனுபவத்திற்கு வரமாட்டார்கள். அவர்கள் அனுபவத்திற்கு வர வேண்டும் என்றால் குருவர்கள் நிச்சயம் வேண்டும். எப்பேற்பட்ட படிப்பாளியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பட்டம் பெற்றோராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய PhD முடிச்ச ஆசிரியராக இருந்தாலும் குருவருள் இல்லை என்றால் அவருக்கு திருவருள் வாய்க்காது. படித்த கர்வம் மட்டுமே மிஞ்சும். தாம் அறிந்து கொண்டோம் என்கிற ஆணவம் மட்டுமே மிஞ்சும். வகுப்பெடுப்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா அனுபவத்திற்கு வருவது, அனுபவத்திற்கு வராத ஒரு பாடம் எடுத்தா என்ன நடக்கும்னா, ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு பாடம் சொன்ன மாதிரி தான். அப்போ கல்வி செருக்கினாலே இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. செல்வ செருக்கினாலும் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. இந்த ரெண்டு செருக்கினாலும் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாதுன்றதுக்காகத்தான் அந்த படித்த கல்வி ஆணவத்தை ஓரம் வைத்துவிட்டு, நம்முடைய செல்வ தனங்களால் ஏற்பட்ட ஆணவத்தை ஓரமாக வைத்துவிட்டு குருநாதரிடம் தன் உடல் பொருள் ஆவியை ஒப்படைக்கும் பெரிய பணிவு யாருக்கு வருகிறதோ அவர்கள் நிச்சயம் பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு செல்லுவார்கள். அதுவும் முன்னம் செய்த தவத்தினாலே விளையும், புண்ணியத்தினாலே விளையும். ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவித்து இது நல்லது இது கெட்டது என்று உணர்ந்த ஆன்மா இந்த ஜென்மத்தில் அந்த மானுடனுக்கு பட்டது போதும், குருவருளை பெற்றுக்கொள் அப்படின்னு அறிவுறுத்தினா மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்படி நமக்கெல்லாம் கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய அம்மையப்பரிடமிருந்து நந்தியம்பெருமானுக்கும், நந்தியம்பெருமானிடமிருந்து நம்முடைய திருமூல நாயனாருக்கும், திருமூல நாயனாருடைய வாக்காக இந்த 3000 பாடல்களை பெற்று நாம் கைலாய பரம்பரையில் எம்பெருமானுடைய திருவடி அடைவதற்கு அத்தனைக்கும் பாத்திரமாக இருக்கின்றோம். அப்ப ஆரம்ப கட்ட சாதகர்கள் இந்த பாடலை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணும்போது சற்று குழப்பமாகவும் தெளிவில்லாதது போல் தெரியும். அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த நிலையெல்லாம் அடிப்படை. இந்த அடிப்படையெல்லாம் கடந்து யார் ஒருவர் பயிற்சிக்கு வருகிறாரோ, அவருக்கு தான் புரியும். ஏன்னா நீச்சல் அடிப்பது எப்படி என்ற புத்தகத்தை விட நீச்சலில் இறங்கி அடிப்பவர்களுக்கு தான் அனுபவம். அவர்கள் தான் கரையேற முடியும். அந்த வகையில இந்த பாடலை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் பயிற்சியும் செய்ய வேண்டும். முறையாக குரு தக்காரை அணுகி குருநாதரிடம் கேட்டு எப்படி பயிற்சியில் அமர வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை கேட்டு அமர்ந்த பிறகு மட்டும்தான் திருமந்திரம் புரியும்.
பணிவு இல்லாதவர்களுக்கு, பக்தி இல்லாதவர்களுக்கு, மூர்க்கர்களுக்கு இங்க இடமே இல்லை. ஆணவம் உள்ளவர்களுக்கு, வேடிக்கை மனிதர்களுக்கு இங்க வேலை இல்லை. வேடிக்கை பார்ப்பவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்ப்பார்கள். அவர்கள் களத்தில் இறங்க போவதே இல்லை. அவர்களுக்கு நேரம் கடந்தால் போதும், எல்லா செய்திகளையும் உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் அவர்களால் கடைபிடிக்க முடியாது. அதான் விதியின்மையால் விக்கினேன் விதியின்மையால், என் விதியின்மையால் மாணிக்கவாசகர் சொல்றாருல்ல, அந்த விதியின்மையால் அவர்கள் உள்ள நுழைய முடியாது. கேட்க முடியும், நிகழ்ச்சியை கேட்க முடியும், நிகழ்ச்சியை மீண்டும் கேட்க முடியும், உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் பயிற்சியில் அமர இறைவன் அனுமதிப்பதே இல்லை. ஏனென்றால் குருநாதர் இல்லை என்றால் எல்லா வித்தையும் பாழ். குரு இல்லா வித்தை பாழ். நெற்றி இல்லாத நீர் அணியாத நெற்றி பாழ். குரு இல்லாத வித்தை பாழ், நீர் அணியாத நெற்றி பாழ். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு ஒரு வேடிக்கை மனிதரை போல இந்த நிகழ்ச்சியை பார்க்காமல் கேட்ட செய்தியை உடனே உள்வாங்கி களவுபடாத காலமாக இதை உணர்ந்து உடனே பயிற்சியில் அமர்வதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்யுமானால் அந்த உடல் தேறிவிடும், அந்த மனம் பக்குவப்பட்டுவிடும், அந்த மாயை, அந்த உயிர் மாயையிலிருந்து விடுபட்டு தன்னை அறிந்து இன்புற ஒரு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இந்த பாடலை விரிவாக பார்ப்போம். ஓவியமான உணர்வை அறிமின்கள் பாவிகள் வித்தின் பயனறிவார் இல்லை. ரொம்ப நாளா ஒரு பொருளை தேடி இருப்போம், வெளிநாடுகள் எல்லாம் தேடி இருப்போம், வெளி மாநிலங்கள் எல்லாம் தேடி இருப்போம், பக்கத்து ஊரெல்லாம் விசாரிச்சிருப்போம். ஆனா அந்த பொருள் நமக்கு அருகாமையிலேயே இருந்திருக்கும். நமக்கு அருகாமையிலேயே இருந்திருக்கும். நம்முடைய ஆணவம் கண்ணை மறைத்திருக்கும். நம்முடைய கண்மம் நம்முடைய கண்களை மறைத்திருக்கும். நம்முடைய மாயை நம்முடைய கண்களை மறைத்திருக்கும். அந்த உன்னதமான பொருளை நாம் தூக்கி வைத்திருக்கிறோம் என்று மறைத்திருக்கும். அந்த மறைத்ததின் விளைவாக நாம் பக்கத்து வீடுகளிலே தேடினோம், பக்கத்து ஊரிலே தேடினோம், கோவிலாக தேடினோம். அந்த உண்மையை அறிந்து கொள்ளாத காரணத்தினாலே வெளிநாடுகளில் தேடினோம், கடல் கடந்து தேடினோம். இப்படி எங்கு தேடினாலும் தமக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பொருளை நம்மால் அடைய முடியாமல் இத்தனை அவஸ்தைக்கு ஆளாகி இருக்கின்றோம் என்ற உண்மை தெரிய வருகிற போது நம் வாழ்நாளை வீணாக்கி விட்டோமே என்கிற வருத்தம் நம்மை வாட்டும். அதுக்கு தான் முன்கூட்டி சொல்றேன். கேள்விப்பட்ட உடனே, திருவடி எது என்று கேள்விப்பட்ட உடனேயே அதுக்கான மொத்த முயற்சி எடுக்க வேண்டும். எப்படி அமரணும், எப்படி தவத்தில் அமர வேண்டும், எப்படி மனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும், எப்படி மூச்சை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி திருவடியில லயித்திருக்க வேண்டும், இப்படி எல்லாம் கேட்டு ஒரு உயிர் உபாயம் பெறுமானால் அது சத்தியத்திற்குள்ளே நுழைந்து விட்டது என்று அர்த்தம். இன்னும் காலத்தை கடத்துதுன்னு சொன்னா விதியின்மை. வாழ்தலே வழிபாடுங்க ஐயா. உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், உண்மைதான், சத்தியம். உயிரோடு இருப்பதே பெரும் விஷயம் அப்படின்னு சொல்றது உண்மைதான். ஏன்னா எம்பெருமான் தான் 24 மணி நேரம் இல்லை, கருவுற்ற நாள் முதலாக நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அடுத்த நிலை வரைக்கும் நமக்கு துணை யாருன்னா இறைவன் தான் துணை, இல்லைன்னு சொல்லல. அந்த இறைவனை நன்றி அறிதலோடு உணர்தல்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் தவம். அப்படிப்பட்ட தவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாடல் வந்திருக்கு. ஓவியமான உணர்வை அறிமின்கள். அப்படி புருவ நடுவிலே முதலில் இருட்டாக காட்சி தரும், பிறகு நீளமாக காட்சி தரும், பிறகு வெண்மையாக காட்சி தரும், பிறகு மஞ்சளாக காட்சி தரும், ஜோதியாக காட்சி தரும். தன்னை அறிந்து இன்புறலாம் என்கிற ஒரு ஓவியத்தை நமக்கு புருவ நடுவிலே சுட்டி காண்பித்திருக்கிறார். அப்படி ஓவியமான உணர்வை அப்படி உணரத்தான் முடியும். உணர்வை அறிமின்கள் பாவிகள் இத்தின் பயனறிவார் இல்லை. எங்கெங்கோ போதே மனசு,
நேத்து நம்ம சின்முத்திரையினுடைய அருமையை பார்த்தோம். இந்த மனத்தினுடைய இயல்பை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு இடத்தில் கட்டுவதற்கான மிகப்பெரிய முத்திரை தான் சென்முத்திரை என்று பார்த்தோம். இப்படிப்பட்ட சென்முத்திரையை பிடித்து முதுகெலும்பை நேராக வைத்து வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் எம்பெருமான் திருவடியிலே யார் ஒருவர் லைத்து நிற்கிறாரோ அவர்கள் அந்த உணர்வை அறிவார்கள், இந்த ஓவியமான உணர்வை அறிவார்கள் என்று பார்த்தோம். அந்த ஓவியமான உணர்வை நாம் முயற்சி செய்து அந்த இடத்தில் இருப்பதற்கான தான் புண்ணியம், அதான் பாக்கியம். அப்படிப்பட்ட இடத்தை விட்டு விலகாமல் அகலாமல் அவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய உபாயத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். குருநாதருடைய பெரும் கருணையினாலே தன்னை அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படி ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளாமலேயே இவர்கள் உலகியலில் உள்ள பொருள்களெல்லாம் சதம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இந்த உலகியல் பொருள்கள் எல்லாம் நிஜமானது என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, பாவிகள் என்று சொல்லுகிறார். யார் பாவி? அட பாவி பாவி அப்படின்றாங்கல்ல, யார் பாவி? இரண்டாவது வரி என்ன சொல்றது? பாவிகள் இத்தின் பயனறிவார் இல்லை. யார் ஒரு சுவாசத்தை வீணடிக்கிறார்களோ அவர்கள் பாவிகள். யார் தன்னை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் பாவிகள். யாரெல்லாம் அறியாமை என்னும் இருளில் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாவிகள். நிலையானதை விட்டு நிலையில்லாததை தேடுகிறார்களே அவர்கள் எல்லாம் பாவிகள். தன்னை அறிந்து இன்புறலாம் என்கிற உண்மையை அறிந்து கொள்ளாமல் அலைகிறார்களே அவர்கள் எல்லாம் பாவிகள். தன்னில் இருக்கும் எம்பெருமானை அறிந்து கொள்ளாமல் தவிக்கும் உயிர்கள் எல்லாம் பாவிகள். குறிப்பாக ஆணவம் கண்மம் மாயையில் சிக்கி தவிக்கும் அனைவருமே பாசத்தில் அல்லல் படும் அத்தனை பேரும் பாவிகளே. இந்த பாவி என்கிற அந்த பழியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் குருநாதருடைய அருள் நிச்சயம் வேண்டும். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. கொன்றால் பாவம் அப்படின்னா அதான் பாவிகள். தன்னுடைய சுவாசத்தை, மூச்சை, பிராணனை யார் ஒருவன் நிலையில்லாத பொருள்களுக்கு செலவு செய்கிறானோ அவன்தான் கொன்று செய்கிற பாவம். அப்படி அந்த பிராணனை, மூச்சை எவன் ஒருவன் நேர் நிறுத்துகிறானோ, அந்த மூச்சையை எவன் தின்னுகிறானோ, அந்த மூச்சை எவன் ஒருவன் உண்ணுகிறானோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுகிறான். அதுதான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. பிராணனை வீணடித்தவன் பாவியாகிறான். அந்த பிராணனை தின்னவன், அதாவது அந்த பிராணனை உண்டவன், அந்த பிராணனை பானம் செய்தவன் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்கிறான். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. அப்ப யார் பாவி? நிலையில்லாததை நோக்கி, நிலையானதை விட்டு நிலையில்லாததை நோக்கி இந்த பாழ் மனத்தை நம்பி வெளியே செல்லுகின்ற யாரும் எல்லோருமே பாவிகள் தான். எம்பெருமானை மறந்தவர்கள் எல்லாமே பாவிகள் தான். எம்பெருமானுடைய திருவடியை, சிவபெருமானுடைய திருவடியை மறந்தவர்கள் எல்லோரும் பாவிகளே. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உலைந்தன முப்பூரம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உலைந்தன முப்பூரம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர.
ஏகாசம் மீட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற ஏகாசம் மீட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு இதான் கதி. புண்பட்டவா பாடி வீரபத்திரரால் புண்பட்டவா பாடி அப்படின்றாங்கல்ல. எம்பெருமானுடைய திருவடியை மறந்து முழுமுதற் கடவுளாக நாராயணனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன அடி விழுந்தது தெரியுமா? நன்றி கெட்டவர்கள், நன்றி கெட்டவர்கள். உங்களை உயிரோட வச்சிருக்கானே, அந்த உயிரோட வச்சிருக்கிற இறைவனுக்கு துதிபாடாம கண்டவனுக்கு துதிபாட போனீங்கன்னா என்ன நிலைமைன்னு தான் வீரபத்திரர் சொல்றார். வளைந்தது வில்லு, முடிஞ்சு போச்சு கதை. விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் முந்தி வர. அப்போ அங்கு பூசல் விளையும், சண்டை சச்சரவு, நாட்டுல நிம்மதி இருக்காது. எங்கெல்லாம் இறைவனுடைய திருவடியை மறந்து விட்டார்களோ அங்கெல்லாம் போர். எங்கெல்லாம் எம்பெருமானுடைய நன்றியை மறந்து விட்டார்களோ அங்கெல்லாம் சண்டை சச்சரவு. அந்த நாட்டில் நிம்மதி இருக்காது. அங்கெல்லாம் கலகம் விளையும். எங்கெல்லாம் நன்றிக்குரியவர்கள் மாய்ந்து விட்டார்களோ அங்கெல்லாம் ஆபத்து விளையும். எங்கெல்லாம் உத்தமர்கள் அந்த பிராணாயாமத்தை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இல்லாமல் போனால் நிச்சயம் அழிந்துவிடும், நிச்சயம் அழிந்துவிடும். அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும். நடமாடும் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். நடமாடும் கோயில்னா என்ன? எம்பெருமானை அறிந்தவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், திருவடி தெரிந்தவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அவரிடம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் நடமாடும் ஈஸ்வர ஸ்வரூபம், நடமாடும் கோயில் அவங்க. அதனால்தான் ஆண்டவனுக்கு செய்வதை விட அடியாருக்கு செய்யுங்கள், எம்பெருமானுடைய திருவடியை எளிதில் பெற்று விடலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, ஓவியமான உணர்வை அறிவீன்கள். எப்படி சின்முத்திரையை பிடிக்கணும், எப்படி முதுகெலும்பு நேரா வைக்கணும், எப்படி வலது கண்ணை இடது கண்ணை கொண்டு போய் பொருவ நடுவில் நிறுத்தணும், எப்படி ஆடாம அசையாம பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற ஓவியத்தை அறிவீன்கள். அப்படி அறியாம தவிக்கிறார்களே பாவிகள். அப்ப யார் பாவிகள்ன்றதுக்கு நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாவிகள்லாம் யாருன்னா கேட்டா நீ நிகழ்ச்சி பார்த்தா போதும், இல்ல கேட்டா போதும். 3வது வரிக்கு போலாம். தீவினையாம் உடல் மண்டலம் 3க்கும். இப்படி தீவினைக்கு ஆட்பட்டு நாம் பிறந்திருக்கிறோம் அல்லவா? பிணியினாலே நாம் பிறந்திருக்கிறோம், நோயினாலே நாம் பிறந்திருக்கிறோம், அறியாமையினால் நாம் பிறந்திருக்கின்றோம், வல்வினையினால் நாம் பிறந்திருக்கின்றோம், செய்த பாவத்திற்காக நாம் பிறந்திருக்கின்றோம். அதனாலதான் தீவினையாம் உடல். அப்ப இந்த உடல் எதனால் வந்தது என்றால் தீவினையால் வந்தது, நல்வினையால் வந்தது. வினைன்னு சொன்னாலே ரெண்டும் அடங்கித்தான் நிற்கும். நல்வினை தீவினை அடிப்படையிலேயே நாம் உடலை எடுத்துக் கொள்கிறோம். ஆணாக பெண்ணாக அலியாக பிறக்கின்றோம். உயிர் வர்க்கங்கள புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிங்கு வீடுற்றேன். எவ்வளவு பெரிய சத்தியம்! இப்படி வெந்து விழும் வினைப்பிறவி, இது வினையினாலே நாம் உடல் எடுத்திருக்கிறோம். இது பிணியாகும், இது நோயாகும். அதுதான் என்ன சொல்றாரு 3வது வரியில, தீவினையாம் உடல் அந்த உடம்புக்குள்ள மண்டலம் 3க்கும். சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் என்று சொல்லக்கூடிய 3 மண்டலங்கள் இருக்கிறது. பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே அப்படின்னா முதுகெலும் என்ற தண்டுனால கபாலம் என்கிற பெரிய தாமரை மலர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கபாலத்தில் மலர்ந்திருக்கிற சகசிராரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த வெளிச்சத்தை நம்மால் காணாமல்
வீணாக்கி பாவிகளாக இருக்கின்றோம். முதுகெலும்பு என்ற தண்டு கபாலம் என்கிற தாமரையை தாங்கி நிற்கிறது. முதுகெலும்பு என்கிற தண்டு 3 மண்டலங்களை சுமந்திருக்கிறது. வலதுகண் சூரிய மண்டலம், இடதுகண் சந்திர மண்டலம், புருவனோடு அக்னி மண்டலம். இந்த 3 மண்டலத்தையும் கடத்து சகசிராரம் என்று சொல்லக்கூடிய 1008 இதழ்கள் கொண்ட ஒரு அற்புதமான தலம் இருக்கிறது. அந்த தலத்தை யாருமே அறிந்து கொள்வதில்லை. அதனாலதான் பாவிகள் என்று சொன்னார். அந்த இடத்தை அறிந்து கொள்ளாமல், அறிய மாட்டாமல் வேறு எங்கெங்கேயோ தேடி அலைகின்றார் ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிறார் ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே. அப்படி முன்னம் செய்த தவத்தினாலே நல்வினை பயனிடை காரணமாக, நல்ல வினை காரணமாக நமக்கு மானுட சட்டை தாங்கி குருநாதர் வருகிறார். நம்முடைய அறியாமையை போக்குவதற்கு, நம்முடைய அக இருளை போக்குவதற்கு, எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு, இந்த உயிருக்கு சுட்டி காண்பிப்பதற்காக, உபதேசம் கொடுப்பதற்காக இறைவன் ஒரு ஏற்பாடு செய்கின்றார். அதுதான் புண்ணியத்தின் விளைவு, அதுதான் சத்சங்கத்தின் விளைவு. எங்கெல்லாம் 2, 3 பேர் ஒன்று கூடி, 4 பேர் 5 பேர் ஒன்று கூடி எவனுடைய இறைவனுடைய துதி பாடுகிறார்களோ அங்கெல்லாம் எம்பெருமானுடைய பெரும் கருணை நிச்சயம் இருக்கும். படைத்தவனை பாடும் இடத்தில் நிச்சயம் இறைவன் கேட்டுக்கொண்டே இருப்பார். என்னன்னா, படைத்தவனை விட்டு படைத்த பொருள்களை நோக்கி ஓடக்கூடிய இந்த அபத்தமான உலகிலே, இந்த நிலையில்லாத உலகில் நிலையில்லாததை தேடுவதை நிறுத்தி நிலையானதை தேடக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்துக்கு வந்தவர்கள் அனைவரும் உண்மையிலேயே புண்ணிய சிலர்களே, பாக்கியவான்களே, பாக்கியசாலிகளே, பாக்கியம் பெற்றவர்களே. அப்படி தீவினையாம் உடல் இந்த பிணியை மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே. அப்படிப்பட்ட இந்த உடம்புக்குள்ள மிகப்பெரிய தண்டு ஒண்ணு இருக்குது. தாமரை தண்டு போன்ற ஒரு தண்டும் இருக்கிறது. அந்த தண்டை நேரா நிறுத்தி மாயா சமுத்திரத்துல முதுகெலும்புன்ற தண்டை நேரா நிறுத்தி வலது கண்ணையும் இடது கண்ணையும் இலைகளாக பாவித்து உருவ நடுவிலே அந்த தாமரை மொட்டை நிறுத்தி, பிறகு சகசிராரத்திலே அந்த 1008 இதழை விரியச் செய்து, யார் ஒருவர் தன்னில் இருக்கும் இறைவனை கண்டு தரிசிக்கிறார்களோ அவர்கள் புண்ணிய செயலர்கள், புண்ணியவான்களாகிறார்கள். மற்றவர்கள் பாவிகளாகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் பாவிகளாகிறார்கள். இதுதான் செய்தி. அப்ப சூரிய மண்டலம் என்பது வலதுகண், சந்திர மண்டலம் என்பது இடதுகண். அப்போ சூரிய மண்டலம் என்பது வலதுகண், சந்திர மண்டலம் என்பது இடதுகண். இந்த உண்மையை தெரிந்து யார் ஒருவர் தக்காரை அணுகி, அந்த உண்மை தெரிந்தவரிடம் அணுகி உண்மையை அறிந்து கொள்கிறார்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும், உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவங்க வேறு உபாயம் தேடுவார்கள், வேறு உபாயம் தேடுவார்கள். அப்படி வேறு உபாயம் தேடினா கூட மனம் நிலைக்காது, உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. மீண்டும் மீண்டும் பிறவிக்கு தான் ஆளாகணும். அப்படி ஆளாகாம நல்ல குருநாதரை தேடி நம்முடைய பிறவி பெரும்பயனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் 3வது வரி. என்ன சொல்லுன்னா, தீவினையாம் உடல். அப்ப இந்த உடல் யார், எந்த யாரெல்லாம் ஜென்மம் எடுத்தாங்களோ அவங்களாம் தீவினை அடிப்படையில் தான். யாரெல்லாம் இந்த உடல் எடுத்தார்களோ அவங்களும் தீவினை அடிப்படை. இந்த உடலே வினை அடிப்படையில் தான் வந்திருக்குது. பிணிதானே, பிணிதானே சாமி.
அப்போ அந்த 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, தீவினையாமுடல் மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே அப்பாடி. அப்போ இந்த பூன்றது கபாலத்தில் மலரக்கூடிய 1008 இதழாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அதுக்கு ஒரு படி, அந்த தண்டு ஒரு படியா கடந்து வருது இல்லையா? கீழே மூலாதாரம், பிறகு சுவாதிஸ்தானம், பிறகு மணிப்பூரகம், பிறகு அநாகதம், பிறகு விசுத்தி, பிறகு புருவநடு, பிறகு சகசிராரம் என்று சொல்லக்கூடிய மலர். அதுக்கப்புறம் அதான் துரியம், அப்புறம் துரியாதீதம், அப்புறம் துவாதசாங்கம், அப்புறம் விந்து, அதுக்கப்புறம் நாதம், அதுக்கப்புறம் பராசக்தி, அதுக்கப்புறம் இறைவன். அதான் கைலாயம். உண்மை புரியுதா? எப்படி ஒரு படிநிலையை இப்போ ஒரு படியா நம்ம பார்த்துட்டோம். ஆனா உயிர் எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்கு பாருங்க. முதல்ல இறைவன்ல இருந்து இறைவி, இறைவியில இருந்து நாதம், நாதத்திலிருந்து விந்து, விந்திலிருந்து துவாதசாங்கம் என்று 12 அந்த 8 திக்கு, அதுக்கப்புறம் துரியாதீதம், அதுக்கப்புறம் துரியம் அதாவது உச்சந்தலை, உச்சித்துளை, தாமரை, அதுக்கப்புறம் எம்பெருமான் இறங்கி சதாசிவமாக புருவநடு, அங்கிருந்து இறங்கி வந்து தொண்டக்குழியில இருக்கும்போது மகேஸ்வரனா இருக்கிறாரு. அதே இறைவன் கீழே வந்து நெஞ்சி அதான் ருத்ரனாக வந்து இறங்கும் போது ருத்ரனா இருக்கிறாரு. மார்பு கிட்ட வரும்போது ருத்ரனா இருக்கிறாரு. லெப்டப் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் அக்னியா இருக்கிற அந்த லெப்டப் அந்த ருத்ரனா டான்ஸ் ஆடுறாரு இல்லையா? அங்க கீழே இறங்கி வரும்போது அங்கிருந்து ஒரு வேர்வை வருகிறது. அதுதான் நாராயணன், நீராயிடுது. அதான் வயிறு. எம்பெருமான் அக்னியிலிருந்து வேர்வை வந்துதான் அந்த வேர்வையினுடைய அதோடைய வேர்வையினுடைய எச்சம் தான் கடல், திருப்பார் கடல். அந்த திருப்பார் கடல் தான் நாராயணன் உரைகின்ற வயிறு. அந்த வயிறு ஒரு மையம். அப்போ நாராயணனா மாறுறாரு சிவபெருமான். அப்போ நாராயணனா மாறி வயிறிலிருந்து அங்கிருந்து ஒரு உந்தியிலிருந்து ஒருத்தன் உற்பத்தி ஆகுறான். அவனுக்கு பிரம்மன்னு பேரு. அதான் மூலாதாரம். அங்கதான் படைப்புக்கான ஆதாரம் இருக்கு. அது எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடிய நாதம் இருக்கிறது. அதுதான் கணபதி. அப்போ மூலாதார கடவுளாக கணபதி இருக்கின்றார். அங்குதான் படைப்புக்கு உண்டான வித்து இருக்கிறது. அங்குதான் படைப்புக்கான வித்து இருக்கு. அங்குதான் படைப்புக்கான வித்து இருக்கு. ரகசியம் இருக்கு. ஆக மூலாதாரத்திலிருந்து கைலாயம் வரைக்கும் நாதம் தாங்குகிறது. அதனாலதான் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான் சொன்னாங்க. முழுமுதற் கடவுள்னா இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, மொத்தத்துக்கு என்ன வேணும்னா நாதம் வேணும். அதுதான் கணநாதன், கணபதி. அந்த கணபதியை தான் நாம கொண்டாட போறோம். அதான் நாதம். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூப நமோ நம. நாதம் இல்லாம முருகப்பெருமாளை இறங்க முடியாது. நாதத்தையே வாகனமாக கொண்டு, யானையே வாகனமாக கொண்டு முருகன் இறங்கி வருவார். அதான் பாலசுப்ரமணியம் பேரு. அப்ப முருகன் இறங்குறதுக்கு யார் வேணும்? நாதம் வேணும். அதான் விந்து. விந்து விந்து முருகவேல் விந்து, முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்ற மாதிரி இல்ல. அதான் விந்துன்னா ஒளி, வெளிச்சம். நாதம்னா சவுண்டு. அப்போ ஒளியும் ஒளியும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிறது. அதுதான் இந்த ஒளியும் ஒளியும் மகனாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அம்மையப்பர்கள். சிவபெருமான் குடும்பம் எப்படி இருக்கும்? அப்பா இருப்பாரு, கூட அம்மா இருப்பாங்க, மடியில முருகர் இருப்பாரு, இந்த பக்கம் விநாயகர் இருப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன், இறைவி, நாதம், விந்து, துவாதசாங்கம், துரியாதீதம், துரியம், புருவநடு, தொண்டக்குழி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஸ்தானம், மூலாதாரம். எவ்வளவு செய்தி பார்த்தீங்களா? அப்ப எங்க இருக்கிறார் சாமி? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலையும் ஞான தங்கமே. இப்ப எங்க இருக்கிறார் சாமி? இத்தனை படிநிலையாக நமக்குள்ளதான் இருக்கிறார். அப்போ முதல்ல அணுகிறவன் உடம்பு அணுகிறான், பிறகு மனத்தை அணுகுகிறான், பிறகு உயிரை தெரிந்து கொள்கிறான், பிறகு உயிருக்கு மூலமாக இருக்க பதியை தெரிந்து கொள்கிறான். இதுதான் மெய்ஞானம்.
இதுதான் எம்பெருமான் திருமூல நாயனார் 3000 பாடல்களில் நமக்கெல்லாம் சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். இந்த பாடலை ஒரு முறை படிச்சிடலாம். மீண்டும் ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம நிறைவு செய்யலாம். ஓவியமான உணர்வை அறிமின்கள் பாவிகளித்தின் பயனறிவாரில்லை. தீவினையாமுடல் மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே. இதுல பூன்றது சகசிராரம், மண்டலம் என்றது வலதுகன், இடதுகன், வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன், புருவனடு என்ற அக்னி. இது 3 மண்டலத்தை இந்த முதுகு தண்டுன்ற வழியா யார் ஒருத்தர் நேர் நிறுத்தி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு சகசிராரம் என்கிற மிக அற்புதமான தலம் திறக்கும் என்கிற உண்மையை நமக்கு திருமூல நாயனார் சொல்லி, தவத்துக்குள் வராதவர்கள் பாவிகள் என்கிற ஒரு உண்மையையும் சொல்லி, சத்தியத்தை நமக்கு அறிவுறுத்தி அசத்தியம் எது என்று நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவியும் அத்தனையும் அவருக்கு சமர்ப்பித்து நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல் அக்துரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அப்படி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த செவி மடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு, பிறகு 7 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50 உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி சிகாரம் சைவநெறி பாடசாலை மூலமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.